வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு தீய ஆவிகளை அப்புறப்படுத்துகின்றார், பேய்களை மனிதர்களிடமிருந்து வெளியேற்றுகின்றார். தீய ஆவிக்கு அடிமையாக இருந்த மனிதர்களை எல்லாம் சுகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கின்றார். ஆனால் அதே சமயத்தில் அந்த தீய ஆவிகள் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு சென்று தங்களை அழித்து கொள்ளுகின்றன. இன்றைக்கு நாம் இயேசுவினுடைய வல்லமையில் அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து வாழுகின்ற பொழுது தீய ஆவிகள் நம்மிடமிருந்து வெளியேறும், தீய எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்மை விட்டு அகலும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், இயேசுவினுடைய வல்லமையை எப்படி நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், இயேசுவினுடைய வார்த்தையை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது இருதயராஜ், டெய்சி, அனிலா, சாம்சன் கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேற ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். தப்பி ஓடுவோம், இல்லையேல் அப்சலோமிடமிருந்து தப்ப முடியாது. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 13 முதல் 14 முடிய மற்றும் 30 மற்றும் 16ஆம் அதிகாரம் 5 13 முடிய இறைவார்த்தைகள். அந்நாட்களில் தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ரவேலரின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும்
வாருங்கள், நாம் தப்பி ஓடுவோம். ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது. விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாள்முனையால் தாக்குவான் என்றார். தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை ஏறிச் சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறிச் சென்றனர். தாவீது பகூரிம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனான சிமயி. அவன் படித்து கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வலமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லெறிந்தான். சிமயி பழித்து கூறியது, இரத்த வெறியனே, பரத்தை மகனே, போ! நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்தப்பழி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வரச் செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் என்றோ? ஆண்டவர் உன் மகனை அப்சலோமின் கையில் அரசை தருவார். இரத்த வெறியனான நீ உன் தீமையிலேயே அழிவாய். அப்போது செருயாவின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து, இச்செத்த நாய் என் தலைவராம் அரசை பழிப்பதாம். இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எறிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செருயாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீதை பழி என்று ஆண்டவரை அவனுக்கு சொல்லியிருந்தால், இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பென்யமின் குலத்தை சார்ந்த இவன் செய்யலாகாதோ? அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும். ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவரின் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆள்களோடு பயணத்தை தொடர்ந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர். பல்லவி. ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிரச் செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகிறேன். அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். பல்லவி. ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே எழுந்தருளும், என் கடவுளே என்னை மீட்டருளும். பல்லவி. ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து
வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 5, இறைவாக்கியங்கள் 1 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உம் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது, பேய் பிடித்திருந்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய வார்த்தையில் இருந்த வல்லமை, அதிகாரம் தீய ஆவிகளை வெளியேற்றுகின்றது. இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு முன்பாக தீமையோ தீய சக்திகளோ எதிர்த்து நிற்க முடியவில்லை. அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு அவை வெளியேறுகின்றன. ஏனெனில் இயேசுவினுடைய அதிகாரம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது, அவருடைய செயல்களில் இருந்தது, அவருடைய பண்புகளில் அடங்கி இருந்தது. எனவேதான் இயேசுவினுடைய வார்த்தை அந்த தீய ஆவி பிடித்திருந்த மனிதருக்கு சொல்லப்பட்ட போது அந்த தீய ஆவி அந்த மனிதரை விட்டு வெளியேறுகின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையும் நேர்மையும் நீதியும் வார்த்தைகளாக வெளிப்படுகின்ற பொழுது அவற்றிற்கு ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு. அதனாலதான்
சத்தம் போட்டு பேசுவதால் அல்லது கத்தி பேசுவதால் ஒருபோதும் அது வல்லமை படைத்த வார்த்தையாக மாறப்போவதில்லை. அதே சமயத்தில் மெதுவாக பேசினாலும் பொறுமையாக பேசினாலும் அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. எப்பொழுது சொல்லுகின்ற மனிதருடைய வாழ்க்கையில் உண்மையும் நேர்மையும் நீதியும் இருக்கின்றதோ அப்பொழுது அந்த வார்த்தை உயிரோட்டம் பெறுகிறது. சொல்வது ஒன்று, செய்வது வேறொன்றாக இருந்தால் அந்த வார்த்தைக்குள் உயிர் இருக்கப் போவதில்லை. அதுதான் உண்மை. இயேசுவினுடைய வல்லமைக்கு முன்பாக தீய ஆவிகள் கட்டுப்பட்டன, மனிதர்களை விட்டு வெளியேறின என்றால் அந்த வார்த்தையில் இருந்த அதிகாரம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஊற்றெடுத்தது, அவருடைய பண்புகளிலிருந்து அது பீரிட்டெழுந்தது. எனவே அந்த வார்த்தைக்குள் இருந்த அந்த வல்லமை அந்த ஆவிகளை, தீய ஆவிகளை அப்புறப்படுத்துகின்றது. இன்றைக்கு 2 காரியங்கள். ஒன்று, நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கணும்னா நம்மிடம் நேர்மையும் உண்மையும் நீதியும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நம்மிடம் இருக்கின்ற தீய சக்திகள் வெளியேற வேண்டும் என்றால் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய இடம் எங்கன்னா இயேசுவிடம். இயேசுவை அண்டி வந்து விட்டால், இயேசுவை நம்பி விட்டால் அதுக்கப்புறம் நமக்கு எந்த பயமும் இல்லை. எந்த ஆவியும், எந்த தீமையும், எந்த எதிரியும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. எனவேதான் லேகியோன் பிடித்திருந்த அந்த மனிதர், பல பேய்கள் அந்த மனிதருக்குள் இருந்தன. பல பேய்களை கொண்டிருந்த அந்த மனிதர் சுகம் பெற்று ஆடை அணிந்து அறிவு தெளிந்தவராக, நற்செய்தி அழகாக குறிப்பிடுகிறது, ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருந்தார். தீய ஆவி இருக்கின்ற வரை அந்த மனிதருக்குள் நிம்மதி இருக்க போவதில்லை. பிளவும் பிரிவும் மாத்திரமே இருக்கும். எங்கே தீய ஆவி ஒரு மனிதரை விட்டு வெளியேறுகின்றதோ அப்பொழுது அந்த மனிதர் எல்லா புலன்களையும் அடக்கக்கூடிய ஆளுமை திறன் பெற்றவராகவும் அதே சமயத்தில் அமைதி நிறைந்த மனதோடும் இருப்பார். தீய ஆவி இருக்கின்ற வரை கூச்சலும் குழப்பமும் கலக்கமும் நிச்சயம் இருக்கும். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? கலக்கம், குழப்பம் இவற்றிற்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? தீய ஆவி நம்முடைய உள்ளத்திற்குள் இருக்கின்றது என்ற அர்த்தம். அதே சமயத்தில் சோதனைகள் அடுத்தடுத்து வந்தாலும், அடுக்கடுக்காக வந்தாலும் பொறுமையோடு அமைதியாக அதை எதிர்கொள்ளுகின்றோமா? அங்கு ஆண்டவருடைய வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற அர்த்தம். நாம் சிந்திப்போம். ஆண்டவருடைய வல்லமையில் நம்பிக்கை வைத்து செயல்பட இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளைமையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையார் தந்தார் நீர்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளைமையே இப்போது. நாங்கள் தந்த காணிக்கையெல்லாம் இரட்சகன் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் முன்னன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளைமையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையார் தந்தார் நீர்தானே. சகோதர சகோதரிலே, என்னுடைய இதுவும் உங்களுடைய இதுமான இப்பலி
எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோ. இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இயேசு நீர் ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இன்னன்பு தேவன் என் தேவனேசு என்னோடு இருக்கையிலே பயமில்லையே பயமில்லையே, என் இயேசு இருக்கையிலே பயமில்லையே பயமில்லையே, என் இயேசு இருக்கையிலே ஒரு காலமும் என்னை பிரியாமல் என்னை காத்திடும் தேவனவர். இரு கருவிழியை காக்கும் இமை போல என்னை அயராது காக்கின்றார். ஒரு காலமும் என்னை பிரியாமல் என்னை காத்திடும் தேவனவர். இரு கருவிழியை காக்கும் இமை போல என்னை அயராது காக்கின்றார். நான் இன்றும் அவருக்கு சொந்தம், அழியாது என் வாழ்வில் வசந்தம். நான் இன்றும் அவருக்கு சொந்தம், அழியாது என் வாழ்வில் வசந்தம். என் அன்பு தேவன் என் தேவனேசு என்னோடு இருக்கையிலே பயமில்லையே
பயமில்லையே என் இயேசு இருக்கையிலே. மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.